சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்கிறாங்க, விஜயா கொஞ்சம் பொறுமையா இரு. மீனாவும் முத்துவும் கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிக்கணும், நம்ம வீடு மறுபடியும் கிடைக்கிறதுக்காக உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மீனா முத்துவை புரிஞ்சுக்காம ஏன் முத்துக்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, எப்படியாவது வீட்டு பத்திரத்தை நான் திருப்பி வாங்கி தருவேன் அப்படின்னு முத்து சொல்கிறான். ஆனால் அதுக்கான எந்த முயற்சியவும் மீனாவும் முத்துவும் செய்யவே இல்லையே. கிளாஸுக்கு போகணும், நல்லா படிக்கணும், இதன் மூலமாக அவங்களுக்கு நிறைய வருமானம் வரணும், தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? அவங்க வாழ்க்கையை பற்றி அவங்க யோசிக்கணும். நீயும் மனோஜும் தேவையில்லாமல் இப்படி ஒரு வேலையை செய்வீங்க, நாங்கள் உன் பேச்சை கேட்டு உதவி செய்யணுமா? என்ன விஜயா இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன சொல்கிறீங்க? நான் இதுக்காக தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு வேலைக்கு போகணும்னு யோசித்தேன். ஆனால் நீங்கள் நான் வேலைக்கு போக வேண்டான்னு சொல்கிறீங்க. இப்படி நீங்கள் பேசுகிறதுலாம் சரியில்லை. மனோஜ் பெரிய கடைக்கு ஓனராக இருந்தாலும் இப்போ பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு மனோஜ் எவ்வளோ மனசு வேதனைப்படுறான்னு எனக்கு தான் தெரியும். இல்லைன்னா மனோஜ் வாங்கின பணத்தை கண்டிப்பாக மனோஜ் திருப்பி தந்திருப்பான். ஆனால் மனோஜால் இப்போ அந்த பணத்தை திருப்பி தர முடியாத ஒரு நிலைமையில் இருக்கான்னு நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் என்கிட்டையும் மனோஜ்கிட்டையும் ரொம்ப கேள்வி கேட்குறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உன்னால் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீ வேலைக்கு போக வேண்டான்னு நான் சொல்லலை. இப்போ நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தா சொல்கிறேன். நம்ம வீடு கிடைக்கிறதுக்காக உண்மையாகவே உதவி செய்கிறது முத்துவும் மீனாவும் தான். மனோஜ் கொடுக்க வேண்டிய பணத்தை முத்துவும் மீனாவும் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனால் மனோஜுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக நீ அவங்கள புரிஞ்சுக்கணும்ல. ஆனால் நீ யாரையும் புரிஞ்சுக்காம பேசினா எப்படி விஜயா? உன்கிட்ட பேசி புரிய வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ என் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிற. ஆனால் மனோஜுக்கு மட்டும் சரியாக சப்போர்ட் பண்ணுற. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை விஜயா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, எனக்கும் தான் மீனா வீட்டில் தங்கி இருக்கிறது பிடிக்கவே இல்லை. சீக்கிரமாகவே என்னுடைய வீடு கிடைக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்போ பாருங்கள், சிந்தாமணியும் ஃபினான்சியரும் அங்கே நம்ம வீடு நமக்கு கிடைக்கவே கூடாதுன்னு உடனே எல்லா பணத்தையும் ஏற்பாடு பண்ண சொல்கிறாங்க. இப்போ என்னங்க செய்ய போகிறீங்க? இதுக்காக தான் முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் பேசி பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அங்கே மீனா சொல்கிறாங்க, அத்தை, நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லா சம்பாதிக்கணுன்றதுக்காக எங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு நாங்கள் கிளாஸுக்கு கூட போகிறதில்ல. அங்கே ஸ்வேதா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம். இனி நாங்கள் கிளாஸுக்கு வரமாட்டோம், எங்கள் வீடு கிடச்சதுக்கப்புறமா தான் கிளாஸுக்கு வருவோம் அப்படின்னு. உங்களுக்காக தான் உங்கள் பையன் முத்து சவாரிக்கு போகணும்னு தன்னுடைய வேலைக்காக இப்போ கிளாஸுக்கு போக வேண்டாம், நமக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால் இப்போ கிளாஸுக்கு போக வேண்டான்னு உங்கள் பையன் முத்துவும் நானும் யோசித்து தான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். உங்களுக்காக தான் அத்தை. நாங்கள் எங்களை பற்றி யோசிக்கவே இல்லை. கிளாஸுக்கு போகணும், நல்லா படித்து முன்னேறணும்னு நினச்சோம். ஆனால் இப்போ நம்ம வீடு கிடைக்கிறதுக்காக தான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா என்ன சொல்கிறேன்னு கேட்குறாரு அண்ணாமலை. ஆமாம்மா, ஸ்வேதா கிட்ட பேசிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் கண்டிப்பாக மறுபடியும் கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சிருவோம், நல்லா படித்து முன்னேற தான் போகிறோம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை விஜயாவை பார்க்குறாங்க. பாத்தியா விஜயா, நீ தான் மீனா முத்துவை புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்குற. உனக்காக உன்னுடைய வீடு கிடைக்கணும்னு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தியா? ஆனால் நீ யாரையும் புரிஞ்சுக்கவே மாட்ட. மனோஜ் நிறைய கடன் வாங்கியிருக்கான். ஆனால் இந்த பணத்தை முத்து தரணும்னு அவசியமே இல்லை. ஆனால் முத்துவும் மீனாவும் செய்கிற உதவியை நீ என்னைக்கு தான் புரிஞ்சுப்பேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது, விஜயா பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. உடனே மீனாவும் கிச்சனுக்கு வராங்க. என்ன மீனா, அப்போ நல்லா படித்து முன்னேறணும்னு சொன்னேன், கிளாஸுக்கெலாம் போகலையான்னு கேட்குறாங்க சந்திரா. ஆமாம்மா, இப்போ எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, கிளாஸுக்கு போக முடியலம்மா. எப்படியாவது வீடு நமக்கு திருப்பி கிடைக்கணும்னு நாங்கள் யோசிக்கிறோம். அண்ணாமலை மாமா எங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல மீனா, இப்போ நீ செய்கிறது எல்லாமே சரிதான். முதல்ல விஜயாவோட வீடு கிடைக்கணும், அப்போ தான் விஜயா நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம வீட்டில் தான் தங்கியிருக்காங்க, இருந்தாலும் அவங்க இங்கே தங்கவே கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. என்ன செய்கிறது? என்ன தான் உதவி செஞ்சாலும் விஜயா நம்மளை என்றைக்கும் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரா. முத்துவுக்கு ஃபோன் வருது. உடனே முத்து பேசும்போது, முத்து தம்பி, நான் தான், என்னுடைய பொண்ணுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கல்ல, மறுபடியும் என் பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். நான் எங்கள் காரில் போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் எங்களை புரிஞ்சுப்பீங்க, எங்களுக்கு உதவி செய்வீங்க, அதனால் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக நீங்கள் தான் எங்களை கூப்பிட்டு போக வரணும் அப்படின்னு சொல்லும்போது, மேடம் கவலைப்படாமல் இருங்க, நானே உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன், கொஞ்ச நேரம் கழித்து வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு முத்து ஃபோனை வைக்கிறாரு. உடனே அங்கே அந்த மேடமோட பொண்ணு சொல்கிறாங்க, நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அங்கே வீட்டுக்கு வந்த முத்து என்ன மேடம் உங்கள் பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கும்போது, இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு வரவே மாட்டேன்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது,
உடனே முத்து அந்த மேடமோட பொண்ணுக்கிட்ட மெதுவா பேசி புரிய வைக்கிறாங்க. "நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா, நீங்க என்ன கேட்டாலும் நாங்க கண்டிப்பா உங்களுக்கு வாங்கி குடுப்போம். ஆனா எங்க பேச்ச நீங்க கேட்கணும். பொறுமையா இருக்கணும். நீங்க என் கார்ல தான் வரீங்க. அதனால எங்களுக்கு தெரியாம நீங்க எங்கேயுமே போகக்கூடாது. ஏற்கனவே அப்படிதான் எங்க பேச்ச கேட்காம, நான் ஃபோன் பேசிட்டு இருந்தப்ப கார்லருந்து இறங்கி நீங்க எங்க போனீங்கன்னே தெரியல. ஆனா இனி அப்படியெல்லாம் நீங்க செய்யக்கூடாது." அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப நான் கேட்குற எல்லாத்தையும் நீங்க வாங்கி தருவீங்கன்னா, நானும் உங்க பேச்ச கேட்பேன்." அப்படின்னு முத்துக்கிட்ட அந்த மேடமோட பொண்ணு பேசும்போது, "பரவால்ல மேடம், இப்போ உங்க பொண்ணு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால நான் உங்கள நல்லபடியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்." அப்படின்னு ரொம்ப கவனமா அந்த மேடம் சொன்ன மாரியே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க டாக்டர் கிட்ட வந்து முத்து சொல்றாங்க, "இவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சீக்கிரமாவே இவங்களுக்கு நீங்க தான் வந்து உதவி செய்யணும். சரியான ட்ரீட்மெண்ட் குடுத்தீங்கன்னா, எந்த பிரச்சனையும் இல்லாம இவங்க சரியாயிருவாங்க. அப்புறம் அவங்க நிம்மதியா இருக்க முடியும்." அப்படின்னு சொல்லும்போது, "பரவாயில்லையே! நீங்க இவங்களோட சொந்தக்காரங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, தெரிஞ்சவங்க தான். ஏற்கனவே என் கார்ல வந்திருக்காங்க. அதனால தான் தெரியும்." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, என் பொண்ணு எங்ககிட்ட சொல்லாம அவ கிளம்பிட்டா. ஆனா எங்க இருக்கான்னு தெரியாம நாங்க தேடிட்டு இருந்தப்ப முத்து தம்பி தான் கண்டுபிடிச்சாரு. அதனால முத்து தம்பி மேல எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "பரவால்ல, உங்க பொண்ணு சீக்கிரமா சரியாகணும்னு முத்து இவ்ளோ பேசும்போது அவ்ளோ சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, நல்லபடியா ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க கார்ல திரும்பி வரும்போது, முத்து வந்து அ செல்வத்துக்கிட்ட வந்து ஃபோன்ல பேசிட்டு இருக்காரு. "செல்வம், சீக்கிரமாவே எப்படியாவது இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகணும். நான் கேட்ட மாதிரி அந்த அண்ணங்கிட்ட பேசி பாரு. என் காரெல்லாம் குடுத்துட்டு எவ்வளோ பணத்த ஏற்பாடு பண்ண முடியும்னு அவங்க சொல்றாங்கன்னு கேட்டு நீ சொல்லணும்னு." சொல்லும்போது, "சரி முத்துன்னு" சொல்லிட்டு ஃபோன வைக்கும்போது, அந்த மேடம் வந்து சொல்றாங்க, "என்ன முத்து? என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல மேடம், என் வீடு கிடைக்கிறதுக்காக தான் கஷ்டப்பட்டு வேலை செய்றேன். சரியா ரெஸ்ட் எடுக்கிறதே இல்ல. இப்ப என்னுடைய வேலை தான் முக்கியம்னு நானும் கஷ்டப்பட்டு வேலை செய்றேன். என்னுடைய வீடு கிடைக்கணுன்றதுக்காக. ஆனா, ஃபினான்சியரும், சிந்தாமணியும் எங்க வீட்டு பத்திரம் எங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக வேணும்னே பிரச்சனை செய்றாங்க. என்ன செய்றதுன்னு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன முத்து, இவ்ளோ கஷ்டப்படுறீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா மேடம். என்ன செய்றது? என் அம்மாவும், என் அண்ணனும் எங்களுக்கு தெரியாம, எங்க பேச்ச கேட்காம வீட்டு பத்திரத்த ஃபினான்சர் கிட்ட குடுத்துட்டாங்க. இப்ப என் அண்ணன் மனோஜ் குடுக்க வேண்டிய பணத்த நான் தான் குடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால என் அப்பா கொஞ்சம் நிம்மதியா இருக்காரு. நான் சொன்ன மாதிரியே செய்யணும்ல மேடம். அதனால தான் நான் ரெஸ்ட் எடுக்கிறதே இல்ல. எப்பயுமே சவாரிக்கு போகணும், நெறைய வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறதுனால, இப்படி ரெஸ்ட் எடுக்க முடியாம, சரியா சாப்பிட முடியாம, என் வேலைய தான் பார்த்துட்டுருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, முத்து வந்து நமக்கு நெறைய உதவி செய்றாரு, சப்போர்ட் பண்றாரு. நம்ம பொண்ணுக்கு சீக்கிரமாவே சரியாகணும் அப்படின்னு முத்து வந்து நமக்காக பேசுறாரு அப்படின்னு முத்துவ புரிஞ்சுக்கிறாங்க அந்த மேடம். உடனே வீட்டுக்கு வந்த அந்த மேடம் வந்து, "அ ரொம்ப சந்தோஷம் முத்து. நீங்க இவ்ளோ நல்லா வந்து என் பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. கண்டிப்பா நீங்க செஞ்ச உதவிய நான் மறக்கவே மாட்டேன். என் பொண்ணு வந்து எனக்கு கிடைச்சதுக்கு காரணமே நீங்க தான். அதனால நானும் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மேடம், நான் எதையும் எதிர்பார்த்து உதவி செய்றதே இல்ல. நீங்க எனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம். உங்க பொண்ணு எப்பயும் போல உங்ககிட்ட சந்தோஷமா பேசினா அதுவே போதும். உங்க பொண்ண நெனச்சு நீங்க ரொம்ப மனசு வேதனைப்படுறீங்க. ஆனா, உங்க பொண்ணு சரியாயிட்டாங்கன்னா அதுவே போதும் மேடம்." அப்படின்னு பேசிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே அங்க வீட்டுக்கு வந்த அந்த மேடம் வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது, "நம்ம பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னா, முத்து தம்பி எவ்வளோ பெரிய உதவி செய்றாரு தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. அவரு வந்து கார் டிரைவரா இருக்காரு. ஆனா, நம்மளால முடிஞ்ச உதவிய செய்யலாம். நம்மகிட்ட நெறைய வசதி இருக்கு. நல்லா சம்பாதிக்கிறோம். ஆனா, அம் வந்து முத்து தம்பிக்கு உதவி செஞ்சா, அ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு." சொல்லும்போது, "பரவால்ல. நீ என்ன சொல்றியோ, அத கண்டிப்பா முத்துவுக்கு செய்யலாம்." அப்படின்னு சொல்லும்போது, முத்துவோட வீடு கிடைக்கிறதுக்காக நம்ம உதவி செஞ்சா நல்லாயிருக்கும். முத்து இதனால ரொம்ப சந்தோஷப்படுவாரு. முத்துவுக்கு நல்ல பேர் கிடைக்கும். முத்து கஷ்டப்பட்டு வேலை செய்றாரு. முத்து சரியா சாப்பிடுறதில்ல, ரெஸ்ட் எடுக்கிறதில்லன்னு என்கிட்ட சொன்னப்ப, ரொம்பவே வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதனால முத்துவுக்கு உதவி செய்யணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "கண்டிப்பா நீ உதவி செய்யலான்னு" அந்த மேடமோட வீட்டுக்காரர் சொன்னதால, நாளைக்கே முத்துவ பார்த்து பேசணும். முத்துக்கிட்ட வந்து அ எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு கேட்டு, கண்டிப்பா பணத்த குடுத்து உதவி செய்யணும் அப்படின்னு அந்த மேடம் வந்து யோசிக்கிறாங்க. முத்து வீட்டுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு வராரு. உடனே சந்திரா சொல்றாங்க, "என்ன முத்து மாப்ள, நீங்க நேத்து வீட்டுக்கு வரவே இல்லையே? நீங்க வருவீங்கன்னு மீனா சரியா சாப்பிடாம, நீங்க வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா. என்னாச்சுன்னு?" கேட்கும்போது, "இல்ல, சவாரி வந்தது. உடனே நானும் கிளம்பிட்டேன். மீனா கிட்ட பேசணும்னு நெனச்சேன். ஆனா நெறைய வேல இருந்தது. சரியா பேச முடியல. அதனால தான் இப்ப வந்த உடனே மீனா கிட்ட பேசணும்." அப்படின்னு சொல்லும்போது, அங்க வந்த மீனா சொல்றாங்க, "உங்களுக்கு வேலை தான் முக்கியம்னு எனக்கு தெரியும். ஆனா சரியா வீட்டுக்கு வராம, சாப்பிடாம இவ்ளோ வேலை செய்றீங்களே." அப்படின்னு சொல்லும்போது, அங்க வந்த விஜயா சொல்றாங்க, "இப்ப என்ன?
முத்து சவாரிக்கு போயிட்டு தானே வந்திருக்கான். நீங்கள் எதுக்காக முத்துக்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்க? நம்ம வீடு கிடைக்கணும்னா முத்து இப்படி கஷ்டப்பட்டாதான் நல்லா வருமானம் வரும், நிறைய சம்பாதிக்க முடியும். முத்து சவாரிக்கு போயிட்டு வந்திருக்கான்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் என்ன, எதுக்கு வேலைக்கு போகிறீங்க, எதுக்கு சரியாக சாப்பிடாம இருக்கீங்கன்னு கேள்வி கேட்குறீங்க? முத்துவுக்கு தன்னுடைய வேலை தான் முக்கியம். முத்து, நீ எப்பயும் போல் கிடைக்கிற சவாரிக்கெலாம் போயிட்டு வா, எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படியாவது என்னுடைய வீடு எனக்கு கிடைக்கணும். முத்து இப்போ எப்படியும் சாப்பிட்ருப்பான். எதுக்காக இவ்வளோ யோசிக்கிற மீனான்னு சொல்லும்போது, இல்லத்த, சரியாக சாப்பிடாம ரெஸ்ட் எடுக்காமல் இருந்தா ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எதுவும் வராது, நீ அமைதியா இரு. முத்து, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு உடனே கிளம்பு. சவாரிக்கு போனாதான் என்னுடைய வீடு கிடைக்கிறதுக்காக உன்னால் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது, சந்திரா சொல்கிறாங்க, சம்மந்தி, வேலை செய்கிறது முக்கியம்தான். ஆனால் சரியாக சாப்பிடாம தன்னை பற்றி யோசிக்காம இப்படி வேலை தான் முக்கியம்னு இருந்தால் அப்புறம் முத்து தம்பிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன செய்கிறதுன்னு கேட்கும்போது, உங்களுக்கு மட்டும்தான் முத்து மேலே நிறைய அக்கறை இருக்கா? இப்படி தான் பேசி முத்து சம்பாதிக்கிற பணத்தை வாங்கிடுறீங்க. முத்து என்னுடைய பையன், எனக்காக என் வீடு கிடைக்கிறதுக்காக முத்து தானே உதவி செய்யணும். அதான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன விஜயா, முத்து என்னுடைய பையனை பேசுகிற? மனோஜ் வாங்கின கடனை முத்து திருப்பி கொடுக்கறதுக்காக கஷ்டப்படுறான், அதனால் இப்படிலாம் பேசுகிற. ஆனால் நீ மனசு மாற போகிறதே இல்லை, மீனாவையும் முத்துவையும் ஏற்றுக்க போகிறதும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு உன்னுடைய வீடு கிடைக்கணும்னு இப்படிலாம் பேசுகிற. ஆனால் சம்மந்தி உண்மையாகவே முத்து மேலே உள்ள அக்கறையில் பேசுகிறாங்க. முத்து சரியாக சாப்பிடாம சரியாக ரெஸ்ட் எடுக்காமல் நீ இவ்வளோ வேலை செய்யணுமா முத்து? நீ வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மாம்மா, நானும் இதை தான் பேசிகிட்டு இருந்தேன், அத்தை தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க மீனா. என்ன மீனா, விஜயா எப்படி புரிஞ்சுப்பா? விஜயாவுக்கு தன்னுடைய வீடு கிடைக்கணும். ஆனால் நம்மளை பற்றி விஜயா என்னைக்கு யோசிக்க மாட்டா. நம்ம பேச்சை கேட்டிருந்தா எதுக்காக இப்போ முத்துவும் மீனாவும் இவ்வளோ சம்பாதிக்கணும்னு சரியாக சாப்பிடாம இப்படி கஷ்டப்பட போகிறாங்க? விஜயா, நீ எங்களை புரிஞ்சிக்கவே மாட்ட அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன, முத்து வீட்டுக்கு வந்துட்டான், சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும். அதே மாதிரி சீக்கிரமாக வேலைக்கும் கிளம்பணும் முத்து. இவங்க பேச்சை கேட்டுட்டு நீ வீட்டிலையே ரெஸ்ட் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, விஜயா, சம்மந்தி வீட்டில் இருக்கோம், உங்கள் வீட்டில் இருந்தால் நீ இப்படிலாம் பேசலாம். ஆனால் இப்போ நம்ம வீடு கிடைக்கிறதுக்காக என்ன செய்யணும்னு முத்துவும் மீனாவும் பார்த்துப்பாங்க. நீ அமைதியாக இரு. ஏன் மனோஜ்கிட்ட பணத்தை ஏற்பாடு பண்ண சொல்ல வேண்டியது தானே? மனோஜால் இந்த பணத்தை திருப்பி தர முடியாதுன்னு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுற. ஆனால் முத்து சரியாக ரெஸ்ட் எடுக்க வேண்டாம், சரியாக சாப்பிட வேண்டாம், உன்னுடைய வீடு கிடைக்கிறதுக்காக இவ்வளோ வேலை செய்யணுமான்னு சொல்லும்போது பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க விஜயா. உடனே முத்து சொல்கிறாங்க, அப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா, பரவாயில்ல, அம்மா சொல்கிறது சரிதான், இப்போ தான்ப்பா நல்லா சம்பாதிக்கணும்னு தோணுது, அதனால் நான் நம்ம வீடு கிடைக்கிறதுக்காக கண்டிப்பாக உதவி செய்வேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. விஜயா சொல்கிறாங்க, இப்படியே பேசிகிட்டு இருக்கிறது தான் முத்துவுக்கு வேலையாக இருக்குது, சொன்ன மாதிரி என் வீடு இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. முத்து மீனா கிட்ட பேசும்போது, மீனா, என்னை பற்றி நீ யோசிக்காத மீனா, நம்ம வீடு கிடைக்கிறதுக்காக தானே இவ்வளோ வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க எனக்கு புரியுதுன்னு சொல்கிறாங்க மீனா. மீனா, நிறைய கார் வாங்கணும், நம்ம நினச்ச மாதிரியே பெரிய பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, முதல்ல சிந்தாமணிக்கு தர வேண்டிய பணத்தை நம்ம கொடுக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே கிளாஸுக்கு வந்த அந்த சார் என்கிட்ட பேசினார், முத்து உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது, நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க அப்படின்னு அந்த சார் எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு, நம்ம வீடு திருப்பி கிடைக்கிறதுக்காக கண்டிப்பாக நம்ம நிறைய வேலை செய்யணும் மீனா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுதுங்க, இருந்தாலும் அந்த சார் நமக்கு உதவி செஞ்சாலும் இப்போ எப்படி உடனே புது பிஸ்னஸை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறது எனக்கு புரியுது மீனா, ஆனால் நானும் சவாரிக்கு போகிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனால் நமக்கு தேவையான பணம் இன்னும் கிடைக்கவே இல்லை, நம்ம கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வைக்கிறோம், ஆனால் சிந்தாமணிக்கு தர வேண்டிய பணம் இன்னும் நம்ம கிடைக்கவே இல்லையே, வேறு என்ன மீனா செய்கிறது அப்படின்னு பேசும்போது, நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க, பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறாங்க மீனா. அடுத்த நாள் முத்து சவாரிக்கு கிளம்புறாரு. இங்கே விஜயா சொல்கிறாங்க, உனக்கு நம்ம வீடு திருப்பி கிடைக்கணும்னு நீ யோசிக்கிறல்ல, சீக்கிரமாக அதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்யணும் முத்து அப்படின்னு பேசும்போது, அம்மா எனக்கு நீங்கள் மறுபடியும் சொல்லவே வேண்டாம், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நம்ம வீடு கிடைக்கிறதுக்காக நான் உதவி செய்வேன் அப்படின்னு முத்து பேசிட்டு சவாரிக்கு கிளம்புறாரு. அந்த சமயம் முத்துவுக்கு ஃபோன் வருது. அந்த மேடம் ஃபோன் பண்ணுறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, சரி மீனா, நான் கிளம்புறேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன மேடம், மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகணுமா? வேறு எங்கே போகணும்னு சொல்லுங்கள், நானே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லும்போது, முத்து உங்ககிட்ட நிறைய பேசணும், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மேடம், நான் வந்துடுறேன் அப்படின்னு உடனே முத்து கிளம்பி வராரு. அங்கே அந்த மேடமோட வீட்டுக்கு போன முத்து, என்ன மேடம் ஃபோன் பண்ணீங்க, பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது, முத்து உங்களை பார்த்து பேசணும்னு நினச்சேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்கேயும் போக வேண்டாம் முத்து, நீங்கள் நேற்று பேசும்போது
நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் வீடு கிடைக்கிறதுக்காக நீங்கள் சரியாக ரெஸ்ட் எடுக்கிறதில்ல, சரியாக சாப்பிட்றதில்ல, நிறைய வேலை செய்கிறீங்க. உங்கள் மனைவி மீனாவும் பூக்கடை வச்சுருக்காங்க. இப்படி நீங்கள் 2 பேரும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எங்ககிட்ட நிறைய வசதி இருக்குது. ஆனால் என் பொண்ணுக்கு உதவி செய்கிறது நீங்கள் தான். என் பொண்ணு உங்கள் பேச்சை கேட்குறதுனால எப்பயுமே என் பொண்ணு இப்போ வந்து எனக்கு தெரியாமல் எங்கேயும் போகிறதில்ல. எங்கள் பேச்சை ரொம்ப நல்லா கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முத்து. இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தானே முத்து. அதனால் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நாங்களும் யோசித்தோன்னு சொல்லும்போது, என்ன மேடம் நீங்கள் எதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை முத்து உங்கள் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க மேடம், மீனாக்கிட்டேயும் பேசலாம். ஆனால் நீங்கள் எனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம். நான் எதையும் எதிர்பார்த்து உதவி செய்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அதனால தான் முத்து நீங்கள் எதையும் எதிர்பார்த்து உதவி செய்கிறதில்ல. அதனால தான் உங்களுக்கு நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் வீட்டுக்கு போகணும்ல மேடம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் முத்துன்னு சொல்லிட்டு முத்துவோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க இந்த மேடம். சந்திராவோட வீட்டுக்கு வந்த அந்த மேடம் வந்து முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. முத்து செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன். என் பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரியாமல் நான் ரொம்ப யோசித்தேன். அந்த சமயம் முத்து தான் என் பொண்ணை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. இப்போ என் பொண்ணு எங்கள் பேச்சை கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் முத்து தம்பி தான் எங்களுக்கு நிறைய உதவி செய்கிறாங்க அப்படின்னு முத்துவை ரொம்ப பாராட்டி பேசும்போது, அங்கே வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன முத்து சவாரி இருக்குன்னு போனேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா இந்த மேடம் வந்து எப்பயுமே என் காரில் தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அவங்க பொண்ணுக்காக நான் நிறைய உதவி செஞ்சுருக்கேன்னு இப்படி என்னை பாராட்டி பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது, எப்பயுமே முத்து இப்படி தான் என் பையன் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவான், உதவி செய்வான் அப்படின்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் முத்துவும் மீனாவும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் என் பேச்சை மட்டும்தான் கேட்கவே மாட்டாங்க. எனக்காக உதவி செய்யவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, என் அம்மா தான் மேடம் அப்படின்னு சொல்லும்போது, முத்து செஞ்ச உதவியால் தான் இப்போ நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோம். முத்துவுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். முத்து உங்கள் வீடு கிடைக்கணுன்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாருன்னு எனக்கு தெரியும். நீங்கள் முத்துவை புரிஞ்சுக்காமல் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு அந்த மேடம் கேள்வி கேட்கும்போது, இங்கே விஜயா பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. பாத்தியா விஜயா, அவங்களுக்கு முத்துவோட அருமை பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இப்படி பேசுகிறாங்க. ஆனால் நீ முத்துவை பற்றி இன்னும் புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் முத்துவையும் மீனாவையும் ரொம்பவே ஏளனமாக பேசுகிற. இதெல்லாம் சரியில்லை விஜயா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே விஜயா இங்கே முத்துவை பார்க்கும்போது, மேடம் என் அம்மா இப்படி தான் பேசுவாங்க, நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்லும்போது, மீனா முத்து உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எப்பயுமே காரில் நான் வரும்போது முத்து எப்பயுமே மீனாவை ரொம்ப பெருமையாக பேசுவார். மீனாவுக்கு நிறைய திறமை இருக்குது, மீனா பூக்கடைக்கு ஓனராக இருக்கான்னு மீனாவை விட்டு கொடுக்காம பேசுவார். மீனா எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கா, இந்த கார் எனக்கு வாங்கி கொடுத்தது மீனா தான் அப்படின்னு மீனாவை ரொம்ப பெருமையாக பேசுகிறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ உங்கள் வீடு கிடைக்கிறதுக்காக நானும் உதவி செய்யலான்னு நினச்சி தான் வந்திருக்கேன். முத்து உங்களுக்கு இப்போ எவ்வளோ பணம் வேணும்? நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க முத்து, கண்டிப்பாக நாங்கள் உதவி செய்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்கள் இந்த உதவியெல்லாம் வேண்டான்னு சொன்னாலும் எனக்காகவும் என் வீட்டில் உள்ளவங்களுக்காகவும் நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்க முடியாது. உங்களுக்காக கண்டிப்பாக இந்த பணத்தை நான் கொடுக்க தான் போகிறேன்னு சொல்லும்போது விஜயா ரொம்ப சந்தோஷமா, மேடம் அதான் நீங்கள் முத்துவை புரிஞ்சுக்கிட்டீங்களே, முத்து எதையும் எதிர்பார்க்காம தான் உதவி செய்வான். ஆனால் நீங்கள் இப்போ சரியாக யோசிச்சிருக்கீங்க. எங்களுக்கு நிறைய வந்து பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களை தேடி வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் அப்படின்னு விஜயா வந்து சந்தோஷமாக பேசுகிறாங்க. அத்தை என்ன பேசுகிறீங்க? எதையும் எதிர்பார்க்காம தான் நாங்கள் உதவி செய்கிறோம். அவங்க எதுக்கு அத்தை பணம் கொடுக்கணும்னு சொல்லும்போது, மீனா நீ அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, பரவாயில்ல மேடம், நீங்கள் மீனாவையும் முத்துவையும் பெருமையாக பேசுகிறீங்க, எங்களுக்கு அதுவே போதும், நீங்கள் எந்த உதவியும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. விஜயா யோசிக்கிறாங்க, இந்த மேடம் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம வீடு கிடைக்கணுன்றதுக்காக பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் உதவி செய்ய வேண்டாம், பணம் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்களே, அப்புறம் நம்ம வீடு எப்படி கிடைக்கும் அப்படின்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. பரவாயில்ல மேடம், நீங்கள் என்ன உதவி செய்யணுமோ செய்யலாம், என்னுடைய வீடு கிடைக்கிறதுக்காக உதவி செஞ்சால் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இங்கே முத்து, மீனா, அண்ணாமலை எல்லாரும் விஜயாவை பார்க்குறாங்க. நான் உண்மையை தானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. பார்த்தீங்களா, விஜயாவுக்கு அவங்க வீடு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் இப்போ உதவி செஞ்சேன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க முத்து. விஜயாவோட வீடு கிடைக்கிறதுக்காக நானும் உங்களுக்கு உதவி செய்யணுன்னு தான் உங்களை தேடி வந்திருக்கேன். மீனா இந்த பணத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது மீனா முத்துவை பார்க்குறாங்க. பரவாயில்ல மீனா,
அவங்க தான் இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லும்போது மீனா சந்தோஷமாக அவங்க கொடுத்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரொம்ப நன்றி மேடம், எப்படியாவது இந்த பணத்தை நான் திருப்பி தந்துடுவேன்னு சொல்லும்போது, இது மட்டும் இல்லை முத்து, நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு பேசுனீங்க. என் வீட்டுக்காரர் வந்து உங்கள் வீடு கிடைச்ச உடனே நான் முத்துக்கிட்ட பேசுகிறேன், நானே வந்து முத்துவுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னதை கேட்டு முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பாத்தியா மீனா, நம்ம செய்கிற உதவியால் நமக்கு எவ்வளோ பெரிய உதவி கிடைக்குது பாத்தியான்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க, என்ன முத்து, அதான் பணம் கிடச்சிருச்சுல்ல, இப்போ உடனே இந்த பணத்தை கொண்டு போய் ஃபினான்சர்கிட்ட கொடுத்துட்டு என்னுடைய வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த மேடம் சொல்கிறாங்க, சரி முத்து, உங்கள் வீடு கிடச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த மேடம் வந்து கிளம்புறாங்க. எப்படி முத்து, நீ செஞ்ச உதவிக்காக இவ்வளோ பணம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏன்னா முத்து எதையும் எதிர்பார்க்காம ரொம்ப சந்தோஷமாக உதவி செய்கிறான். தன்னுடைய வேலையை ரொம்ப நேர்மையாக உண்மையாக பார்த்துக்கிறான். அதனால் முத்துவுக்கு இவங்க உதவி செஞ்சுருக்காங்க. ஆனால் மனோஜும் அப்படி இல்லை, விஜயா நீயும் அப்படி இல்லை, எங்கள் பேச்சை கேட்காததுனால தான் இப்போ நல்லா அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லும்போது பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க விஜயா. முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக சிந்தாமணிக்கிட்டேயும் ஃபினான்சர்கிட்டையும் பேசுகிறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச பணத்தை உடனே கொடுத்து வீட்டு பத்திரத்தையும் திருப்பி வாங்குறாங்க. ஃபினான்சியர் சொல்கிறாங்க, பரவாயில்ல முத்து, வீட்டு பத்திரத்தை நீங்கள் திருப்பி வாங்கவே முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ எல்லா பணத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டீங்க, வீட்டு பத்திரத்தையும் திருப்பி வாங்கிட்டீங்க முத்து அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எப்பயுமே சிந்தாமணிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, அதனால் எங்கள் வீட்டு பத்திரம் கிடைக்கக்கூடாது, மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வந்து சிந்தாமணி தான் ஓனராக இருக்கணுன்றதுக்காக தானே நீங்களும் சிந்தாமணியும் திட்டம் போட்டு எங்களை ஏமாத்துனீங்க. இனி நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. எங்கள் வீடு கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையில் தான் வேலை செஞ்சோம். இப்போ உடனே பணத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, என்னங்க எதுக்காக பேசிகிட்டு இருக்கணும், நம்ம கிளம்பலாம், நமக்கு நிறைய வேலை இருக்குது, நம்ம வீட்டுக்கு நம்ம போகணும்ல, இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுக்கணுங்க. சிந்தாமணி விஜயாத்தையும் ஏமாத்திருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம வீட்டு பத்திரம் கிடச்சிருச்சு, நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு மீனாவும் முத்துவும் அங்கேருந்து பேசிட்டு கிளம்புறாங்க. சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன சார் இவங்க இப்படிலாம் பணத்தை உடனே ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி, இதுக்கு மேலே விஜயாவோட வீடு கிடைக்கும்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அதான் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை முத்துவும் மீனாவும் தந்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்காக ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, மீனாவும் முத்துவும் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு மீனா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க சிந்தாமணி. இங்கே விஜயா, அண்ணாமலை எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக முத்து செஞ்ச உதவியால் நம்ம வீடு நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க விஜயா. உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க, அத்தை, நாங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் வீடு உங்களுக்கு கிடச்சிருச்சு, இனியாவது எங்ககிட்ட கேள்வி கேட்காம நீங்கள் அமைதியாக நல்லா ரெஸ்ட் எடுங்க அத்தை, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது. மீனா, உங்கள் வீட்டில் இருந்தப்ப உங்கள் அம்மா வேணும்னே என்கிட்ட பிரச்சனை செஞ்சாங்க, நீயும் உங்கள் அம்மாவும் நிறைய சம்பாதிக்கிறீங்க, ஆனால் நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீ சொன்ன, இனி என் பேச்சை தான் நீ கேட்கணும். எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்கன்றதுக்காக உங்கள் அம்மா நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்கல்ல, உன்னுடைய தம்பி சத்யாவும் சீதாவும் இங்கே நம்ம வீட்டுக்கு உன்னை பார்க்க வரமாட்டாங்கல்ல, எதுக்காக கேட்குறேன்னா, நாங்களும் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கோம், அதனால் மீனாவை பார்க்க உங்கள் வீட்டுக்கு வருவோன்னு இப்படிலாம் பேசினா நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை, உங்களை பற்றி எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அத்தை, என் அம்மா என்னை பார்க்க இங்கே வரமாட்டாங்க, வேணும்னா அவங்க வீட்டுக்கு போய் நான் பார்த்துக்கிறேன், போதுமா? சத்யா கிட்டேயும் சீதா கிட்டேயும் நான் ஃபோனில் பேசிக்கிறேன் அத்தை, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஆனால் உடனே இப்படிலாம் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா இப்படிலாம் பேசுகிற, சம்மந்தி மட்டும் உதவி செய்யாமல் இருந்திருந்தா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், ஆனால் நமக்கு தங்குறதுக்காக இடம் கொடுத்துருக்காங்க, நம்ம அவங்க வீட்டில் தான் வந்து உதவி கேட்டோம், அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தோம், நமக்கு வந்து நல்லா சமைச்சு கொடுத்தாங்க, நம்ம எப்பயுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும், நம்ம வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு உதவி செஞ்சாங்க, ஆனால் நீ இப்போ சம்மந்தி வீட்டிலேருந்து யாருமே வரக்கூடாதுன்னு சொல்கிற, இதெல்லாம் சரியா விஜயான்னு சொல்லும்போது, ஆமாங்க, நான் தான் இந்த வீட்டுக்கு ஓனராக இருக்கேன், என்னதான் முத்துவும் மீனாவும் உதவி செஞ்சாலும் முத்துவால் தான் இந்த பணம் கிடச்சிருக்குன்னு நீங்கள் முத்துவை பாராட்டி பேசினாலும் பெருமையாக பேசினாலும் இந்த வீடு என்னுடைய வீடுங்க, நான் சொல்கிறது மட்டும்தானங்க நீங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் விஜயா, எதுக்காக உன்னுடைய பேச்சை கேட்கணும், நீ என்னைக்காவது என் பேச்சை கேட்டிருக்கியா? உன்னால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மனோஜும் நீயும் தான் விஜயா, ஆனால் இப்போ வீட்டுக்கு வந்த உடனே மறுபடியும் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டல, அப்போ நீ திருந்தவே மாட்டியா? முத்துவும் மீனாவும் செஞ்ச உதவியால் அவங்களுக்கு இவ்வளோ பணம் கிடச்சிது, இல்லைனா உன்னுடைய வீடு உனக்கு கிடச்சிருக்குமா? முத்துவும் மீனாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிறதெல்லாம் சரியில்லை விஜயா,
அப்படின்னு சொல்லும்போது, போதுங்க இப்போ தான் நான் இங்கே வீட்டுக்கு வந்திருக்கேன். நான் முதல்ல ரெஸ்ட் எடுக்கணும். ஆமாம், முதல்ல நீங்கள் மனோஜ் கிட்ட பேசுங்க. மனோஜ் எத்தனை நாள் தான் கடையில் வந்து வேலை செய்ய முடியும், கடையில் தங்கியிருக்க முடியும்? மனோஜ் நம்ம வீட்டுக்கு வரட்டுமே அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு மனோஜ் இங்கே வீட்டுக்கு வரணும்? மனோஜுக்கு ஏன் இப்போ சப்போர்ட் பண்ணுற? மீனாவும் முத்துவும் எவ்வளோதான் உதவி செஞ்சாலும் அவங்கள புரிஞ்சுக்க மாட்டிக்கிற. ஆனால் நமக்கு எந்த உதவியும் செய்யாத மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுற. மனோஜ் நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம் விஜயா. மனோஜ் கடையிலேயே தங்கி இருக்கட்டும். மனோஜ் வாங்கின பணத்தை மனோஜ் தானே தரணும். ஆனால் எதை பற்றியும் யோசிக்காம நமக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு மனோஜ் யோசிக்கும் போது நம்ம மட்டும் எதுக்கு மனோஜை பற்றி யோசிக்கணும்? மனோஜ் எப்பயும் போல கடையிலேயே தங்கட்டும், நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, அண்ணாமலை மாமா சொல்கிறது சரிதானே, மனோஜ் தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். அப்புறம் மனோஜை வந்து நம்ம வீட்டுக்கு வரணும்னு எப்படி நம்ம இப்போ யோசிக்க முடியும்? முத்து மீனா செஞ்ச உதவிக்காக கண்டிப்பாக முத்துவுக்கும் மீனாவுக்கும் நம்ம வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை யோசிக்கிறாரு, முத்துவும் மீனாவும் செஞ்ச உதவியால் தான் நமக்கு மறுபடியும் இந்த வீடு கிடச்சிருக்கு. சிந்தாமணி விஜயாவை ஏமாற்றணும், இந்த வீடு சிந்தாமணிக்கு கிடைக்கணும்னு இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சாங்க. இருந்தாலும் முத்துவால் தான் இந்த வீடு நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ இந்த வீடை இனி பொறுப்பாக பார்த்துக்க போகிறது மீனா தான். இனி இந்த வீட்டோட பத்திரத்தை மீனா கிட்ட தான் கொடுக்கணும். மீனாவும் முத்துவும் நம்ம வீடை நல்லா பார்த்துப்பாங்க. இனி விஜயாவை நம்பவே முடியாது. நம்ம பேச்சை கேட்காம மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணோன்னு விஜயா இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கா. அதனால இனி என்னுடைய பேச்சு தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு விஜயா சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி விஜயா பேச்சை கேட்டால் மறுபடியும் தேவையில்லாத பிரச்சனை செய்வாங்க. அதனால் மனோஜும் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் யோசித்து நம்ம தான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும்னு அண்ணாமலை யோசிக்கும் போது அங்கே மீனா எல்லாருக்கும் ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே இங்கே ரவி சொல்கிறாங்க, என்ன மீனா நீ சந்தோஷமாக எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா? மறுபடியும் கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லும்போது, ஆமாம், நம்ம வீடு கிடச்சிருச்சு, உங்கள் எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு ஸ்வீட்டெல்லாம் செய்யணும்? உனக்கு பூக்கடையில் நிறைய வேலை இருக்கும், நீ முதல்ல அங்கே கிளம்ப வேண்டியதானே? நம்ம வீடு கிடச்சிருச்சு, ஆனால் உனக்கு நிறைய வேலை இருக்குல்ல, உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நான் எப்பயும் போல் என்னுடைய வேலையை செஞ்சுட்டு இங்கே பூக்கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிடுறாரு. உடனே முத்து மீனா எல்லாரும் வரும்போது விஜயா நம்ம வீட்டு சாவியை கொடு அப்படின்னு சொல்லும்போது, எதுக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறத கேளு அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு. ஆமாம், என்னுடைய வீட்டு சாவியை எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் விஜயா, இது உன்னுடைய வீடு தான், அதனால தானே என்கிட்ட கூட சொல்லாமல் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்க. இனி இந்த வீட்டை பொறுப்பாக பார்த்துக்க போகிறது மீனாவும் முத்துவும் தான். ஏன்னா அவங்களால தான் மறுபடியும் இந்த வீடு கிடச்சிருக்கு. அதனால் இந்த வீட்டோட பத்திரமும் மீனா கிட்ட தான் இருக்கணும், இந்த வீட்டு சாவியும் மீனா கிட்ட தான் இருக்கணும். இனி உனக்கு பணம் வேணும்னா நீ மீனா கிட்ட கேட்டு தான் இந்த பணத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க? மீனா கிட்ட கேட்டு தான் நான் எல்லா வேலையும் செய்யணுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், மீனாவுக்கு நிறைய வேலை இருக்குது, பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறா, பூக்கடையில் நிறைய வேலை இருக்குன்னு உனக்கு தெரியும். மீனாவை புரிஞ்சுக்கிட்டு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கே வீட்டில் இருக்க வேலையெல்லாம் மீனா பார்த்துக்கும்போது நீயும் வந்து மீனாவுக்கு உதவி செய்யணும். நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, வேலைக்கு போகிறேன்னு சொன்னாலும் நீ வந்து வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு போகலாம் விஜயா. அது மட்டும் இல்லாமல் மீனாவும் இப்படி தானே நமக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்குறா, வீட்டில் இருக்க வேலையை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா. இனி தனியாக மீனா இவ்வளோ வேலையும் செய்ய வேண்டாம், வீட்டில் இருக்க வேலையை நீயும் பார்த்துக்கணும் விஜயா. முதல்ல நான் சொன்ன மாதிரி வீட்டு பத்திரத்தை மீனா கிட்ட கொடு அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா, நான் சொல்கிறதெல்லாம் புரியுதுலன்னு அண்ணாமலை கேட்கும்போது, வேண்டாமாம்மா, அத்தை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மீனா, இனி விஜயாவை என்னால் நம்பவே முடியாது. மனோஜ் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, மனோஜால் தான் நிறைய பிரச்சனை வருது. மறுபடியும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், உதவி செய்கிறேன்னு நமக்கு தெரியாமல் தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டானா என்ன செய்கிறது? இப்போ நமக்கு பணம் கிடச்சிது, முத்துவால் நமக்கு இவ்வளோ பணமும் கிடச்சிருக்கு. அதனால் முத்துவால் தான் நம்ம எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கோம். ஆனால் இந்த வீடு இல்லாமல் நம்ம எங்கே தங்குறது, எங்கே போகிறது, யார்கிட்ட உதவி கேட்குறதுன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இனி அப்படி ஒரு நிலைமை நமக்கு வரவே கூடாது. அதனால் இனி என்னால் விஜயாவை நம்பவே முடியாது, விஜயா பேச்சை கேட்கவும் முடியாது. விஜயா, இனி நாங்கள் யாரும் உன்னுடைய பேச்சை கேட்கவே மாட்டோம். நீ முத்து மீனா பேச்சை தான் கேட்கணும். இந்த வீடு உனக்கு கிடைக்கிறதுக்கு காரணமே முத்துவும் மீனாவும் மட்டும்தான். மனோஜ் உதவி செய்யவே இல்லை, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். மறுபடியும் மனோஜ் இந்த வீட்டுக்கு வரணும்னு நீ யோசிக்கக்கூடாது, மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. மனோஜ் இந்த வீட்டுக்கு வரணும்னு நீ நினச்சனா இந்த வீடு திருப்பி கிடைக்கிறதுக்காக முத்துவும் மீனாவும் சிந்தாமணிக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்களோ அந்த பணத்தை
மனோஜ் வந்து முத்துக்கிட்ட திருப்பி கொடுத்ததுக்கப்புறமா மனோஜ் இந்த வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஆமாம், இனி மனோஜையும் நம்ப மாட்டேன், விஜயா நான் உன்னையும் நம்பவே மாட்டேன். நீங்கள் தான் என்கிட்ட சொல்லாமல் இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கீங்கல்ல, இனியும் எப்படி வந்து உங்கள் பேச்சை நாங்கள் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பதில் பேசாமல் அமைதியாக இருக்கிற விஜயா வந்து இந்த மீனாவுக்கு மட்டும் நல்ல பேர் கிடைக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. வீட்டோட சாவியை மீனா கிட்ட கொடுக்குறாங்க. மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, இனியாவது அம்மா வந்து எங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க முத்து. மீனா சொல்கிறாங்க, அண்ணாமலை மாமா எனக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுவாருன்னு நினைக்கவே இல்லை. என்ன இருந்தாலும் உங்களால் தான் நம்ம வீடு கிடச்சிருக்கு அப்படின்னு முத்துக்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறாங்க. மீனா, சீக்கிரமாகவே புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க தான் போகிறோம் மீனா. நம்ம வீடு திருப்பி கிடைச்ச உடனே நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி நம்ம புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து நம்ம வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும் மீனா அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. முத்து பேசுகிறத கேட்டு சந்தோஷப்படுறாங்க மீனா.